ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்தா மாம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல் நாள் நைட்டே காஞ்ச பட்டாணியை ஊற வச்சாச்சு. இப்போ அதனை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துட்டு அதோட 2 உருளைக்கிழங்கு சேர்த்து மூடி போட்டு ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த குருமாவுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். சோம்பு, கிராம்பு, பட்டை, 10 முந்திரி, கொஞ்சம் போல் தேங்காய், 10 பச்சை மிளகா, 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் நம்ம இப்போ வதக்கி எடுத்துடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, சேர்த்து வதக்கிடலாம். ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் பூண்டு, பட்டை, கிராம்பு, தேங்காய்ச்சில், முந்திரி, இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். இது அரைச்சி எடுத்து தனியாக வச்சுட்டு குருமாவுக்கு தாளிப்பு சேர்த்துடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் சோம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை. இன்றைக்கி நான் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, 3 தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க மசிச்சுட்டு அதையும் சேர்த்துடலாம். 1-2 மசிச்சா போதும். இது கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ பட்டாணி நல்லா வெந்துருச்சு. வதக்கி அரைச்சி வச்ச விழுது இதில் சேர்த்துடலாம். தண்ணி கலந்துட்டு வீட்டிலே அரைச்ச மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வதக்கி வச்ச இதில் இந்த மசாலா பட்டாணி எல்லாத்தையும் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த குருமா இட்லி, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் சேர்த்து மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.